ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணக்கு பதிவியல். ஓகே, 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் பாடம் 7 அதில் இருக்க கணக்குகள் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமில் இருக்க பாடம் 7 துணை ஏடுகள் 2 அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த துணையேடுகள் 2ல் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணையேடுகள் 1ல் முழுக்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கடன் நடவடிக்கைகளை பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொள்முதல் ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு, விற்பனை ஏடு, விற்பனை திருப்ப ஏடு, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கடன் நடவடிக்கைகளை மட்டும் பதிவு செஞ்சது பார்த்திங்கன்னா துணையேடுகள் 1. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துணையேடுகள் 2. அதில் என்னென்னா அனைத்துமே என்ன நடவடிக்கை, ரொக்க நடவடிக்கைகளை மட்டும்தான் பதிவு செய்ய போகிறோம் இந்த துணையேடுகள் 2ல். ஸோ துணையேடுகளை 4ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா தனிப்பத்தி ரொக்க ஏடு, இருபத்தி ரொக்க ஏடு, முப்பத்தி ரொக்க ஏடு, சில்லறை ரொக்க ஏடு. ஸோ இப்போ தனிப்பத்தி ரொக்க ஏடு அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக பேரேட்டு கணக்குகள் போடுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சாதாரண ரொக்க கணக்கு எப்படி இருக்கும், நம்ம பேரேட்டு கணக்குகளில் கந்தன் கணக்கு, கொள்முதல் கணக்கு, விற்பனை கணக்கு அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த தனிப்பத்தி ரொக்க ஏடும் சாதாரணமான ஒரு ரொக்க ஏடு மாதிரி இருக்கும். இருபத்தி ரொக்க ஏடு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு காலம், தொகை காலம் இருக்குது இல்லையா, அதில் தள்ளுபடின்னு ஒரு காலம் போடணும், ரொக்கம்னு ஒரு காலம் போடணும். அதுதான் இருபத்தி ரொக்க ஏடு. முப்பத்தி ரொக்க ஏடு அப்படின்னும்போது அதில் தள்ளுபடி காலம் இருக்கும், வங்கி காலம் இருக்கும், அப்புறம் ரொக்கம்னு ஒரு காலம் இருக்கும். அதுதான் என்னென்னா இருபத்தி முப்பத்தி அப்படின்னும்போது அந்த அமௌண்ட்டு தொகை போடுவோம் இல்லையா, அந்த இதை 2ஆக பிரிக்கிறோம், 3ஆக பிரிக்கிறோம். அதுதான் என்னதுன்னா இருபத்தி ரொக்க ஏடு, முப்பத்தி ரொக்க ஏடு. ஓகே, இதில் இருக்க கணக்குகள்லாம் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், அதில் இருக்க பயிற்சி கணக்குகளில் தனிப்பத்தி ரொக்க ஏடு, இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அங்கே பாருங்கள், கணக்கில் பாருங்கள், திரு சேஷாத்ரி அவர்களின் நடவடிக்கைகளில் தனிப்பத்தி ரொக்க ஏட்டில் பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன மாதிரியான தலைப்பு எழுதணும்னா திரு சேஷாத்ரி அவர்களின் ரொக்க ஏடு அப்படின்னு போடணும். ஸோ அடுத்து காலம் எப்படி போடணும் பாருங்கள், நாள் நம்ம விவரம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி பற்று பக்கம் பெறுதல்கள் அப்படின்னும் போது நம்ம என்னது ரொக்கத்தை பெறுறது. ஸோ கவனிங்க, அப்போ பெறுதல் அப்படின்னா என்னம்மா, நம்ம ஏதோ நமக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொக்க நடவடிக்கையை தான் பார்க்க போகிறோம். அப்போ பெறுதல் அப்படின்போது நமக்கு காசுன்றது உள்ளே வரும், அப்போ நமக்கு ரொக்கம் பெறுவோம், அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க பெறுதல். அதே மாதிரி தொகை, இடார்ப்பு எண், ரசீது எண், பேரேட்டு பக்க எண், தொகை. அதே மாதிரி வரவு பக்கம், நாள், செலுத்தல், பெறுதல் இருக்கு இல்லையா, அப்போது செலுத்தல்னால் நம்ம கொடுப்போம், நம்மகிட்ட காசு ரொக்கம் வெளியே போகும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொக்க நடவடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்து சாசிஏ அப்படின்னா சான்று சீட்டு எண், பேரேட்டு பக்க எண், அடுத்து தொகை. சரியா? ஸோ இப்போ இதில் இருக்க கணக்குகளை எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது நமக்கு காசு உள்ளே வருதா வெளியே போதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஓனராக போடணும். இந்த சம் போடும்போது நம்ம தான் அந்த சேஷாஸ்திரியாக மாறிடும். அப்போது நம்ம சொல்லி பார்க்கணும், நமக்கு காசு உள்ளே வருதா, நமக்கு காசு வெளியே போதா. நமக்கு காசு உள்ளே வந்தால் பெறுதல், நம்மளை விட்டு காசு வெளியே போச்சுன்னா செலுத்தல். அப்போ பாருங்கள், கை இருப்பு ரொக்கம் அப்படின்னு இருக்கா, கை இருப்பு ரொக்கம் நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு, அப்போ நம்ம கையில் இருக்குது, அப்போ அது எங்கே வரும் அப்படின்னா பெறுதல்களில் இருப்பு கீக்கோ, நம்ம கையில் இருக்குது, இப்போது இன்றைக்கி 1ஆம் தேதி நம்ம கையில் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இருப்பு கீக்கோ அப்படின்னு போடணும். ஓகேவா?
அடுத்தது பாருங்க, சுவாதியிடம் இருந்து பெற்ற ரொக்கம் பெறுறோம். அப்போ நமக்கு எங்கே வரும்? பெறுதல்ல 5ஆம் தேதி சுவாதி கணக்குன்னு போட்டு போடணும். அடுத்து பாருங்க, 7ஆம் தேதி கூலி ரொக்கமாக கொடுத்தது. கொடுத்தது அப்படின்னா என்னது? நம்மளை விட்டு காசு உள்ளவர் தான் வெளியே போதா? கொடுக்குறோம். கொடுத்தா என்ன பண்ணோம்? நம்மளை விட்டு காசு வெளியே போகும். அப்போது செலுத்தல்களில் 2017 மே 7ஆம் தேதி கூலி கணக்கு அப்படின்னு சொல்லி அமௌண்ட் அவுட்டர் காலம் போட்டணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சசிகலாவிடம் இருந்து ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது. கொள்முதல் அப்படின்னும் போது நமக்கு காசு வெளியே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கடையில் காசு கொடுத்தா தான் நமக்கு பொருள் தருவாங்க. அப்போ நம்ம ஒரு கொள்முதல் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறது அப்படின்னு அர்த்தம். நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்மளை விட்டு காசு என்ன பண்ணோம்? வெளியே போகும். கொள்முதல் அப்படின்னாலே அது செலுத்தல்கள் பக்கம் வரும். ஓகேவா? 10ஆம் தேதி கொள்முதல் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் அவுட்டர் காலம் போட்டுடணும். அடுத்தது பாருங்கள், ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது. விற்பனைனா ஒரு பொருளை வாங்குற விற்பனை அப்படின்னும் போது ஒரு பொருளை கொடுக்குறீங்க. ஒரு பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு காசு உள்ளே வரும். அப்போ விற்பனை அப்படின்னும் போது பொருள் வெளியே போகும், காசு உள்ளே வரும். அப்போ விற்பனை நமக்கு பெறுதல். விற்பனை மூலமாக நமக்கு காசு உள்ளே வருது. ஸோ அப்போ விற்பனை அப்படின்னு போட்டு ரொக்க காலத்தில் எழுதிடணும். பெறுதல்கள் பக்கம். நெக்ஸ்ட்டு 18ஆம் தேதி கனிப்பொறி வாங்கியது. கனிப்பொறி அப்படின்றது நமக்கு ஒரு சொத்து. அது என்ன பண்ணுறோன்னா சொத்து வாங்குகிறோம். அப்போ பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்மளை விட்டு ரொக்கம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது செலுத்தல். கனிப்பொறி உள்ளே வருது, காசு வெளியே போகுது. அப்போ கனிப்பொறி கணக்கு அப்படின்னு சொல்லி செலுத்தல்கள் பக்கம் போடணும். ஓகேவா? அடுத்து சபாபதிக்கு ரொக்கம் செலுத்தியது. ரொக்கம் செலுத்துறீங்க, அப்போ அங்கேயே கொடுத்துட்டாங்க செலுத்தியது. அப்போ எங்கே வரும்? செலுத்தல்களில் சபாபதி கணக்கு அப்படின்னு போட்டு அமௌண்ட் அவுட்டர் காலம் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்பளம் கொடுத்தது. சம்பளம் கொடுக்குறீங்க, அப்போது நீங்கள் தான் ஓனர், நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ உங்களை விட்டு பணம் என்ன பண்ணுது? வெளியே போகுது. அப்போ அது செலுத்தல். ஸோ அப்போ சம்பள கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் போட்டுடணும். அடுத்து வட்டி பெற்றது அப்படின்னும் போது நமக்கு பெறுதல். ஸோ அப்போ வட்டி கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டுடணும். இதுலேயும் எப்படின்னா நம்ம பேரேட்டு கணக்குகள்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி கணக்கு 2 சைடும் சமமாக வராது. எந்த பக்கம் அதிகமாக வருதோ அந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டோட்டலும் சமமாக வரணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே இந்த பக்கம் கூட்டுனா 53,000 வரும். 53,500 ரூபாய். இந்த இருப்பு கீயை கன்சிடர் பண்ணாதீங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேவா? இப்போது 2 சைடும் கூட்டினீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக வரும், ஒரு பக்கம் கம்மியாக வரும். அப்போது இதில் பார்த்திங்கன்னா பெறுதல்கள் பக்கம் அதிகமாக இருக்குது, செலுத்தல்கள் பக்கம் கம்மியாக இருக்குது. அப்போது அதிகமாக வந்ததுலேருந்து கம்மியாக இருக்கிறத கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த இருப்பு கீயி ஆன்சர். இந்த 23,000 தான் நமக்கு ஆன்சர். அப்போது இருப்பு கீயி அந்த ஆன்சரை எடுத்து நெக்ஸ்ட்டு இருப்பு கீக்கோன்னு வெளியே எடுத்து எழுதணும். ஓகேவா? இதில் என்னென்னா 2க்கும் சமமாக இருக்கணும் டோட்டல். அந்த டோட்டல் முடிஞ்சோடனே இந்த ஆன்சரை எடுத்து எழுதணும். இது என்னென்னா போன மாதத்தோட இருப்பு கீக்கோ 40,000, இந்த மாதத்தோட இருப்பு கீக்கோ 23,000. இது நம்ம கையில் இருக்க ரொக்கம் மாதிரி. ஓகேவா? எல்லாருக்கும் இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.